அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, இன்று டிசம்பர் மாதம் 16ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. நான் தற்போது மெகடோ கொலன்னாவ அரளிய உயன பகுதியில் இருந்து உங்களோடு இணைந்திருக்கிறேன். கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னால் இந்த பாதையை நாங்கள் உங்களுக்கு காண்பித்திருந்தோம். 2 பக்கங்களிலும் கடுமையாக குப்பை மேடுகள் நிறைந்து காணப்பட்டது. ஆனால் இந்த பகுதி மக்கள் மிக கவலையோடு எம்மை அழைத்து எமக்கு சொன்னார்கள், அரசாங்கத்தினால் பெக்கோக்களை கனரக இயந்திரங்களை இந்த பகுதிக்கு போடுவதற்கு முன்னால் அதுவரையிலே நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய பிள்ளைகள் நோயினால் பாதிக்கப்படுவார்கள். எனவே உங்களால் முடிந்தால் இந்த பகுதிக்கும் பெக்கோ இயந்திரம் ஒன்றை போட்டு எமக்கு உதவி செய்யுங்கள், குப்பைகளை அள்ளித்தாருங்கள் என்று தாழ்மையாக வேண்டிக் கொண்டார்கள். அந்த அடிப்படையிலே சகோதரர் ரஸ்மின் பல தனவந்தர்களை தொடர்பு கொண்டு இந்த பகுதிக்கும் ஒரு பெக்கோவை போட்டு வழங்கி கடந்த 2 தினங்களாக இங்கே குப்பை மேடுகளாக காணப்பட்ட ஒட்டுமொத்த குப்பைகளையும் அள்ளி இப்போது இந்த பாதை மிகவும் சுத்தமாக பழைய நிலைக்கு திரும்பி இருக்கின்றது. குறிப்பாக இந்த 2 தினங்களிலும் சகோதரர் சுரேன் அதே போன்று சகோதரர் குமரன் ஆகியோர் களத்தில் இருந்தார்கள். முழுமையாக அவர்களுடைய கண்காணிப்பின் பேரிலே சகோதரர் ஃபரூன் அவருடைய நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பெக்கோ இயந்திரத்தின் உதவியோடு இந்த பாதையை முழுமையாக இப்போது துப்புரவு செய்திருக்கின்றார்கள். ඇත්තරම නිරෝගී සුව ලැබෙන්න ඕන දරුවෝ මේ ඔක්කොම කරන්නේ රස්මින් නේද? ඔව් ඒක තමයි. ඒක හරි. නමුත් මෙයානේ මෙතන ඉඳලා වැඩ කෙරුවා ඔව් වැඩ ප්‍රාර්ථනා කරන්න. එයාලට මම ප්‍රාර්ථනා කරනවා නිරෝගී සුව ලැබෙන්න ඕන. අල්ලා දෙයියන්ගේ පිහිට ලැබෙන්න ඕන. ඔයාලා මේ ටික අස් කරලා නේද? දීලා දීපු එක කොච්චර ලොකු දෙයක්ද අපිට සන්තෝෂයි ගොඩක්. ඔයාලා වගේ දෙයක් කරලා තියෙනවා ඔව් ඒක තමයි. ඔව් ඔක්කොම මේ වැඩ පිළිවෙල ඔක්කොම රජයට විතරක් කරන්න බෑ. කරන්න බෑ. ඔව් ඒගොල්ලොන්ගේ බුල්ඩෝසර් ඔක්කොම දාලා තියෙනවා. නමුත් ඒක තියලා වැඩ කරන්න බෑ. වැඩ කරන්න බෑ. ඒ නිසාම අපිත් දාලා තියෙනවා. ඒගොල්ලොන්ට වැඩ කරනවා. අපිත් වැඩ ඕගොල්ලන්ගේ කරනවා. ශක්තියක් එපා නේද? අපිත් පුළුවන් තරම් ඉතින් අපිට පින්කමට අපි වැඩ කරනවා. ඔව් ඕගොල්ලන්ට ගොඩාක් පින්. இல்லாட்டி முன்னாவலாட்டி இது அப்படியே தான் நஜீஸ் நாத்தத்துல வைக்கும். அப்ப இப்படியே தான் நாங்க வைக்கணும். அது சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஸ்மிக்கு எல்லா மக்களுக்கும் எங்களுக்கு நாத்த தொட்டு இதாக்கிறது போக்குவரத்துக்கு இடம் இறங்கி வரணும். மாஷால்லாண்டு வெள்ளம் வந்து போனதுக்கு போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் மேலே இங்கே கூத்த இருந்து கொண்டு தான் இருந்துச்சு. அதுக்கு போகிறோம் இப்போ நான் நகர சபை எதிர்பார்த்து கொண்டு அப்படியே யாரையும் எதிர்பார்த்து இருந்தோம். யாரும் எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் ரஸ்மின் மோல் ஏற்பாடு செஞ்சுக்கிறான்னு சொல்லி ஒரு ஜேசிபியும் 2 டிப்பரும் 2 ஜேசிபி 2 டிப்பரும் ஏற்பாடு செஞ்சுக்கிறான்னு கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் நான் பள்ளி வெல்ஃபேரில் இருக்கிறோம். அதில் அவங்களோட பேசி நான் அதுக்கப்புறம் அடுத்த லேன் இந்த லேன் மற்றது உள்ளுக்கையும் இன்னும் வேலை நடந்து கொண்டிருக்குது. இப்போ இது நேற்று ஸ்டார்ட் பண்ணினோம். நேற்று அரை நாள் வேலை நடந்துச்சு. இன்றைக்கி மாஷால் முழு நாள் வேலை நடந்து மாஷால் வேலை முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் சின்ன பேலன்ஸ் சொன்னதாக இன்ஷால்லா அதையும் செஞ்சு தரேன்னு சொல்லி வாக்கு தந்திக்கிறேன். இன்ஷால்லா உண்மையிலே அவங்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் குறிப்பாக இவர் சகோதரர் ஃபரூன் களத்திலே கடந்த 4 நாட்களாக இந்த இளைஞர்களுக்கு நேரம் காலம் அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கவில்லை. காலை 9 மணி முதல் அவர்களுடைய களப்பணிகளை ஆரம்பித்தார்கள். இப்போது இரவு 7 மணியும் கடந்திருக்கின்றது. இதுவரையிலே அவர்களுடைய களப்பணிகள் தொடர்கின்றன. இப்படி கடந்த ஒரு வாரமாக மெகடோ கொலன்னாவை பகுதிகளிலே பெருவாரியான பாதைகளை இவர்கள் சுத்தம் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். அதே போன்று ஏரியா அபூபக்கர் பள்ளி தலைவர் இவங்க காலையில நம்ம பெக்கோ போட்டதுல இருந்து இவங்களும் இவங்களுடைய சகோதரர்களும் ஃபுல் சப்போர்ட் அவங்களும் சேர்ந்துதான் குப்பைகள் அள்ளி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த 2 லேன்ல அதுக்கு அடுத்த லேன்ல இன்னொரு பெக்கோ நகரசபை பெக்கோனும் ஒர்க் பண்ணி கொண்டிருக்குது. இங்க உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா குப்பை இங்க மட்டும் இல்ல, நம்ம எடுத்த இடம்ங்கிறது கொஞ்சம் தான். இந்த முழு வெள்ளம்பீட்லயும் குப்பை நிறைஞ்சு போய் இருக்குது. இப்ப இந்த குப்பை எடுக்கிற வேலையை உண்மையிலே நகரசபை தான் செய்யணும். நகரசபையினுடைய கெப்பாசிட்டி போதலையா அல்லது என்ன தாமதம்ங்கிறத அவங்க தான் சொல்லணும். ஆனா நகரசபையினுடைய பெக்கோகளும் அங்கங்க ஒர்க் பண்ணுது, இல்லாமலும் இல்லை. ஆனா அது பத்தாதுன்னும் போது வெளி இடங்கள்ல இருக்கக்கூடிய நகரசபைகள்ல பிராதேசிக சபாகள்ல கொண்டு வரணும். உதாரணமா கம்பல கெலியோய இந்த பகுதிகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அக்கறை 10 இருந்துச்சு. சந்தோஷம் ஒரு பக்கம், அடே இங்க மட்டும் நடக்குது அங்க நடக்கும் கட்டாயம் சந்தோஷம் கலந்த ஒரு பொறாமை. அதே மாதிரி இங்கேயும் நடக்கும், எல்லா மக்களும் தானே. அப்ப இங்க இவங்க கோட்டை நகரசபை மத்த நகரசபைகள்ல இருந்து எடுத்து செஞ்சாங்கன்னா பெரிய சந்தோஷமாக இருக்கும். குயிக்கா முடிச்சிடலாம். வேண்டாம், மக்கள் இப்ப வீடுகளுக்கு வந்துட்டாங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, வெளியே கால் வைக்க இல்லாம இருக்குது. இந்த ஏரியாவாவது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, மத்த ஏரியாக்கள்ல ரோடு எல்லாம் ஒட்டஞ்சு போயிருக்குது.
அப்ப தண்ணி இன்னும் நிக்குது, நோய் பரவும், எலிக்காய்ச்சல் பரவும். அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உடனடியாக அரசாங்கம் இதுக்கு இன்னும் கூடுதலான முனைப்பு காட்டணும். இனி எங்களால மக்கள் தந்த காசுக்கு நாங்க என்ன பண்றோம்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு பெக்கோவை போடுறோம், அதே மாதிரி லாரிகள் போடுறோம், போட்டு குப்பைகளை அள்ளி கொண்டு இருக்கிறோம். இங்க ஒர்க் பண்ற இந்த ஆக்க சகோதரர்கள் எல்லாம் வந்து அவங்களை சுயமாக வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இந்த அஸ்வின் சகோதரர்கள் இங்கு வந்து வெள்ள நிறைந்து 8-9 மணி நிறைந்து இதுவரைக்கும் 7:30 ஆகுதோ இதுவரைக்கும் சுத்தம் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில அல்லாஹ் இவங்களுக்கு இவங்களுடைய இன்னும் முன்னேற்றத்துக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யணும், எல்லா உறுதுணைகளையும் அல்லாஹ் கொடுக்கணும். அது மட்டுமல்ல இவங்களோட இந்த முயற்சிக்கு கூட நம்பிக்கை. யார் யாரெல்லாம் இந்த பணிக்காக வேண்டி பணங்களை வழங்கினீர்களோ, உதவிகளை செய்தீர்களோ, பணத்தால், பொருளால், அதே போன்று சரீரத்தால் யார் யாரெல்லாம் உதவி செய்தீர்களோ, உங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே மகத்தான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை, ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, என் லட்சங்கள்ல முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதினூடாக நாளை மறுமையில அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.